எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்ம வந்து டூ வைல் லூப் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அந்த லூப்பெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷனோட டேக் அதாவது சின்டெக்ஸ் வந்து எப்படின்னா, ஃபங்க்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டு கர்லி பிரேசஸ் போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு அப்படியே அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னவோ போட்டுட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் வச்சிட்டிங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து சொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் வச்சு நான் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு ரவுண்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி இன்னொரு ரவுண்டு போட்டுக்கிறேன். மொத்தம் 3 ரவுண்டாக போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து 3 ரவுண்டு வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போது இதுக்கு வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு நேம். அதாவது ஃபஸ்ட் இது வந்து வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ பிரியாணி வச்சே நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி விளக்கமாக வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து வெஜ் பிரியாணி. சரிங்களா? இந்த ரவுண்ட் வந்து வெஜ் பிரியாணி. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன போடலாம், சிக்கன் விட்டுக்கலாமா? ஸோ சிக்கன் பிரியாணி. அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. ஸோ 3 பிரியாணி வந்து இப்போ வந்து அந்த ஜொமேட்டோவில் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போது இது 3மே சேர்ந்து வந்து நான் என்னென்னு சர்ச் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா, பிரியாணி அப்படின்னு சொல்லி தான் சர்ச் பண்ணேன். பிரியாணின்னு போட்டால் இந்த மாதிரி கேட்டகரி வந்துடும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் பிரியாணியை வச்சு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த பிரியாணிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பிரியாணி வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு மனுஷர் வந்து இருக்கார், அதாவது ஒரு ஆள் வந்து பிரியாணி வந்து ஆர்டர் பண்ண போகிறாரு. ஸோ இவருக்கு வந்து என்ன வேணும், வெஜ் பிரியாணி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த பிரியாணிக்கிட்ட போய் சொல்லுவார். சரிங்களா? இந்த பிரியாணிங்கிற லிஸ்ட்டில் போய் பார்ப்பார். அதில் போய்ட்டு வெஜ்ஜு பிரியாணின்னு ஆர்டர் பண்ணார்னா அவருக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து இன்டேக் ஆகி அவருக்கு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு மெத்தட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து வெஜ்ஜு. இப்போது இன்னொரு ஆள் இருக்கார். இன்னொரு ஆள் வந்து கொஞ்சம் குண்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதாவது நல்லா சாப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் அந்த பிரியாணியில் போகிறாரு. பிரியாணியில் போயிட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ சிக்கனும் வேணுங்கிறாரு, மட்டன் பிரியாணியும் வேணுங்கிறாரு. ஸோ ரெண்டுமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஆர்டர் போடுறாரு. ஓகேங்களா? ஸோ சிக்கன் ப்ளஸ் மட்டன். ஓகேங்களா? 2 பிரியாணியுமே எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஆர்டர் போடுறாரு. ஓகேங்களா? ஸோ அந்த பிரியாணிங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு போகிறார். அண்ட் தேர்டு ஒரு பர்சன் வராரு. அவர் வந்து என்னென்னா, எனக்கு வந்து 5 பார்சல் பிரியாணி மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேங்களா? உள்ளே போயிட்டு எதுலனாலும் சரி ஒரு 5 பிரியாணி பார்சல். ஓகேங்களா? ஸோ 5 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த 3 பேர் இருக்காங்களே, இந்த 3 பேர் வந்து அந்த பிரியாணிங்கிற பேரை வச்சு அந்த என்னென்ன பிரியாணி வந்து அக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி தான் அங்கங்கே மெத்தட் இருக்கும். நீங்கள் வந்து ஃபங்க்ஷனை வச்சு நீங்கள் என்னென்ன தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கான்செப்டில் உள்ளே போய் பார்க்கலாம், உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஓகேங்களா? இப்போது நான் கோடுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் நேம் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன நேம் வச்சுருந்தோம், பிரியாணின்னு சொல்லி வச்சுருந்தோமா? ஸோ அதனால் நம்ம இங்கே பிரியாணினே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் நேம் இங்கே வந்து பிரியாணி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அதில் உள்ளதை தான் அப்படியே போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு முடிச்சாச்சு. அதில் உள்ள மாதிரி நான் வந்து கேப்சல் லெட்டர்லேயே வச்சுக்கிறேன். ஸோ ஸ்மால் லெட்டர் கேப்சல் லெட்டர்னால் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் இங்கே பிரியாணின்னு சொல்லி கேப்ஸில் போட்டிருக்கேன். அதனால தான் சும்மா உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக பிரியாணிங்கிறத கேப்ஸிலே போட்டிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், அதாவது ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஸோ document.write அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் போய்ட்டு பிரியாணி அப்படின்னு சொல்லி நான் வந்து சும்மா போட்டுக்கிறேன். இது வந்து வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும். பாருங்கள், எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஏன் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து பிரியாணின்னு சொல்லி பேர் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த பிரியாணி ஆர்டர் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. மொட்டைக்கட்டையாக நம்ம வந்து என்ன சொல்ல
பிரியாணி இருக்குது அப்படிங்கிற மட்டும் தெரியாது. நம்ம ஆர்டர் போட்டால் தான் நம்ம என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸோ அது வந்து ஆர்டர் போடுறது என்ன பண்ணோம், கால் பண்ணி போடுவோமா. ஸோ கால் பண்ணி எங்களுக்கு இந்த பிரியாணி அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த பிரியாணிங்கிறத வந்து கால் பண்ணுறது வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து நீங்கள் அந்த பிரியாணி அப்படிங்கிற அதாவது அந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து வெளியில் போட்டிங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு பிரியாணி அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் போட்டு ஃபங்க்ஷன் நேம் போட்டாச்சு. லாஸ்ட் வந்து கால் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து சின்டெக்ஸ், பேசிக்ஸான சின்டெக்ஸ். இப்போ நான் ஏதாவது கமெண்ட் பண்ணி மறைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 3 பேர் இருந்தாங்களே ஸோ அந்த 3 பேரை வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம டைரெக்டாக பண்ண முடியுமா, இல்லை வேரியபிள் வந்து டெக்ளேர் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் தாராளமாக பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து வேரியபிளில் ஒரு ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வந்து பிரியாணின்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். document.write அந்த வேரியபிள் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஐ லவ் ப்ளஸ் போட்டுட்டு ஏ அப்படின்னு சொல்லி போட்டோம்னா எனக்கு வந்து பிரியாணி அப்படிங்கிறது வரும். ஸோ நடுவில் எதுக்கு அந்த கோர்ஸ் போட்டிருக்கேன்னா அது வந்து ஸ்பேஸ் விடுறதுக்காக. ஓகேங்களா. ஸோ ஐ லவ் ப்ளஸ் ஸ்பேஸ் விடும், அதுக்கப்புறம் ப்ளஸ் அந்த வேரியபிள் என்னவோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ ஐ லவ் பிரியாணி அப்படி சொல்லி வரும். ஆனால் எனக்கு வந்து எரர் வந்துருச்சு. ஸோ எரர் வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் அந்த கன்சோலில் போயிருங்க. கன்சோலில் போய் பாருங்கள் எரர் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த லைனில் தப்பு போட்டிருக்கேன். ஸோ டாக்குமெண்ட் அப்படிங்கிறத தப்பு போட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து எரர் வந்துருச்சு. இப்போ போய் பார்க்கலாம். பாருங்கள் ஐ லவ் பிரியாணி அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. நீங்கள் வந்து வேரியபிளை டெக்ளேர் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனில் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த இது போட்டு காமிச்சேன். இப்போ இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து அந்த 3 பேர் இருந்தால அந்த 3 பேரை வச்சு எப்படி அந்த பிரியாணி வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து பார்த்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து பிரியாணி அதுக்குள்ளே வந்து 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ 5 அப்படிங்கும் போது இந்த லாஸ்ட் உள்ளவர் ஓகேங்களா அந்த 5 பிளேட் வேணும்னு நான் சொன்னேன். அதாவது 5 பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னார்ல. ஸோ அவர் வந்து என்னென்னா உள்ளே போயிட்டு 5ன்னு சொல்லி வச்சுக்கிறார். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக 5ன்னு போட்டிங்கன்னா இது வழியாக உள்ளே போகணும். ஓகேங்களா. 5ன்னு சொல்லி நான் போடுறேன். 5ஆம் நம்பர் அமுக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு அந்த வேரியபிளில் போயிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இந்த 5ஆம் நம்பரை உள்ளே தூக்கி போடுறோம். ஓகேங்களா. உள்ளே தூக்கி போட்டோடனே இங்கனக்குள்ளே அந்த ஏங்கிறத போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏயோட வேல்யூ வந்து இங்கே வந்து உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 5ங்கிற வேல்யூ வந்து நம்ம வந்து உள்ள வழியாக பாஸ் பண்ணுறோம். பாருங்கள் ஐ வாண்ட் 5 பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ஐ வாண்ட் 5 பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பர்சன் வந்து பிரியாணி அப்படிங்கிற அந்த ஏங்கிறத நம்ம போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ அதே இதை நீங்கள் வந்து அந்த வேல்யூ இங்கே போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த வேரியபிளை தூக்கி மேலே போட்டுட்டு அதுக்குள்ளே பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து எத்தனை தடவைனாலும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் பர்சனுக்கு வருவோம். ஃபஸ்ட் பர்சன் முடிச்சாச்சு. இப்போ வந்து செகண்ட் பர்சன் வந்து ஃபஸ்ட்டு உள்ளவர் வந்து எடுத்துக்கிடும். ஸோ அந்த வெஜ் பிரியாணி கேட்டார்ல இவரை வந்து எடுத்துக்கலாம். இவர் வந்து என்ன பண்ணுறாரு வெஜ் அப்படிங்கிறத மட்டும் கேட்காரு. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பிரியாணின்னு சொல்லி போட்டுட்டு அந்த வேல்யூ என்னது வெஜ்ஜு தானே அவருக்கு வேணும். ஸோ வெஜ்ஜுங்கிறத மட்டும் அவர் வந்து கால் பண்ணி சொல்லிட்டா போதும். அவங்க வந்து வெஜ்ஜை வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ பாருங்கள் வெஜ்ஜுன்னு சொல்லி போட்டேன். இந்த வெஜ்ஜுங்கிறது இந்த ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகும் ஐ வாண்ட் ஸ்பேஸ் அந்த வெஜ்ஜுன்னு சொல்லி வரும் ஸ்பேஸ் பிரியாணி. ஸோ ஐ வாண்ட் வெஜ் பிரியாணி அப்படி சொல்லி டிஸ்பிளே தான் பார்ப்போம். பாருங்கள் ஐ வாண்ட் வெஜ் பிரியாணின்னு வருது. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு லைனாக கீழே வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ document.write பிரேக் டேக் போட்டுக்கிறேன். ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ளே HTML டேக், அதாவது அந்த பிரேக் டேக்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் ஆகி அடுத்த லைனில் டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ஐ வாண்ட் வெஜ் பிரியாணி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து செகண்ட் லைனில் தெரியுது. ஸோ தேர்ட் பர்சன் அதாவது அந்த பல்கான ஆள் இருக்கார்ல அவர் வந்து என்ன கேட்டார் சிக்கனும் கேட்டார் மட்டனும் கேட்டாரா. ஸோ அதை எப்படி பாஸ் பண்ணலாம். ஒரே நேரத்தில் எனக்கு ரெண்டுமே ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் அதை காமிச்சுக்கிறேன். ஸோ அவர் என்ன கேட்காரு சிக்கனும் கேட்டிருக்காரு ப்ளஸ் மட்டனும் கேட்டிருக்காரு. அதனால் ஒரே நேரத்தில் 2 இதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி வேல்யூவை போட்டுக்கோங்க. கமா போட்டுட்டு அந்த இன்னொரு வேல்யூவை வந்து போட்டுக்கோங்க. ஸோ சிக்கனும் வேணும் மட்டனும் வேணும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் கேட்கலாம் இப்போது இங்கே வந்து நான் 2 கொடுத்துருக்கேன், ஆனால் மேலே வந்து பாருங்கள் நான் ஏங்கிறத 1 தான் கொடுத்துருக்கேன். அப்போது நான் வந்து இங்கே என்ன பண்ணணும் 2 வேரியபிள் கொடுக்கணும். ஓகேங்களா. ஒன்று வந்து சிக்கனுக்கு இன்னொன்று வந்து மட்டனுக்குன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம்னா
இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஐ வாண்ட் சிக்கன் பிரியாணி. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக வந்து அங்கே என்ன வேரியபிள் வந்து பாஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் தான் ப்ரிஃபரன்ஸ். ஸோ சிக்கன் மட்டும் உள்ளே போயிட்டு ஐ வாண்ட் சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போது ரெண்டுமே எனக்கு வேணும்னா ஸோ கீழே இருக்க மாதிரி அதே மாதிரி கமா போட்டாச்சு. இங்கே மட்டனுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள் நீங்கள் இசட்டு போடலாம், ஏ போடலாம், எம் போடலாம், எதுனாலும் மட்டன் கூட நீங்கள் போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வேரியபிள் போட்டு இப்போ பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை. ஆனால் அங்கே பி அப்படிங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து மட்டன் வரும். ஸோ ஏங்கிறது 5ன்னு வருது, வெஜ்ஜுன்னு வருது, ஆனால் இங்கே வந்து சிக்கன் மட்டும் வருது. இப்போ எனக்கு மட்டனும் வேணும்னா நான் என்ன பண்ணுறேன், பிஏயும் சேர்த்து போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஏவும் வேணும், பியும் வேணும் அப்படின்னா என்ன ஆகும்னு மட்டும் பாருங்கள். ஸோ இது அஃபெக்ட் ஆகாது, மற்ற இது அஃபெக்ட் ஆகும் பாருங்கள். ஸோ ஐ வாண்ட் 5 அன்டிஃபைன்டு பிரியாணி, என்ன பிரியாணியும் எதுனாலும் கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஸ்பேஸ் விட்டுக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். பார்க்கலாம். ஐ வாண்ட் 5 அன்டிஃபைன்டு பிரியாணி. அடுத்து ஐ வாண்ட் வெஜ் அன்டிஃபைன் பிரியாணி, ஐ வாண்ட் சிக்கன் மட்டன் பிரியாணி. ஸோ இது மட்டும் வருது, அது மட்டும் அன்டிஃபைன்னு சொல்லி வருது. என்னடா இது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணனா ஒரு இது போகும், அதே இது நீங்கள் 2 இதை பாஸ் பண்ணனா நீங்கள் வந்து 2 இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சப்பையானதான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, ஒரு தடவை நீங்கள் மெத்தடு, அதாவது என்னென்ன மெத்தடு வேணும்னு போட்டிங்களோ நீங்கள் வந்து எத்தனை தடவைனாலும் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போ ஜொமேட்டோவில் பாருங்கள், பிரியாணிங்கிறது எப்போவுமே ஆன்லைனில் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் நீங்கள் கால் பண்ணி எப்போனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் எப்போனாலும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க ஏற்கனவே கோடிங் எழுதியிருப்பாங்க, நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிரியாணியை தூக்கிட்டு இங்கே தூக்கி போடுறேன், மேலே தூக்கி போடுறேன். ஸோ 5 பிரியாணி இன்னொரு ஒரு 2-3 தடவை போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு 3-4 தடவை பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் எத்தனை தடவை நான் வந்து கால் பண்ணி கேட்குறேனோ அத்தனை தடவை வந்து வரும். இப்போ 35 பிரியாணினா அங்கே 35 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். பிரியாணி வச்சே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், வெறும் இதை வந்து நான் கால் பண்ணுறேன், ஒன்றுமே போடல. சரிங்களா, அப்போ நான் எதுவுமே நான் சூஸ் பண்ணேன்னா ஐ வாண்ட் அன்டிஃபைன் பிரியாணி. ஸோ நான் எதுவுமே சூஸ் பண்ணல. அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அந்த வேல்யூ வந்து எத்தனை வேல்யூ இருக்குது அது மாதிரி கமா போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த டபுள் கோட்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த பிரியாணிங்கிற பேரை வச்சு நீங்கள் எது வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் புதுசாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.